நெக்ஸ்ட் பிஎஸ்சி யூஸ் பண்றதுனால ஒரு ஆர்கனைசேஷன்ல எந்த மாதிரியான இம்பாக்ட்லாம் ஏற்படுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒரு பேலன்ஸ்டு ஸ்கோர் கார்டு அண்ட் ஸ்ட்ராட்டஜி மேப் வந்து அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய மேனேஜரை வந்து ஃபோர்ஸ் பண்ணி காஸ் அண்ட் எஃபெக்ட் ரிலேஷனை வந்து கன்சிடர் பண்றதுக்கு கட்டாயப்படுத்துது. ஓகே, இப்போ பிஎஸ்சினால ஆர்கனைசேஷன்ல எந்த மாதிரியான இம்பாக்ட்ஸ் எல்லாம் வருது? ஃபர்ஸ்ட் இம்பாக்ட் பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜிக் அலைன்மெண்ட். பிஎஸ்சி ஒரு ஆர்கனைசேஷனோட விஷன் அண்ட் அதோட லாங் டர்ம் ஸ்ட்ராட்டஜி மூலமா அந்த ஆர்கனைசேஷனோட டே டு டே ஆக்டிவிட்டிஸை அலைன் பண்ணுது. இதுக்கு எக்ஸாம்பிளுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு சிலோங்கிற ஒரு பம்பு கம்பெனி வந்து நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். பிஎஸ்சிங்கிற ஒரு டேம் வந்து இந்த ஆர்கனைசேஷன்ல யூஸ் பண்றதுக்கு முன்னாடி இந்த பம்பு கம்பெனியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்க எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்கக்கூடியவங்க அவங்கவுங்க வேலையை வந்து பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதாவது கம்பெனியோட ஃபியூச்சர் விஷனா இருக்கட்டும், ஃபியூச்சர் கோல் வந்து அவங்களுக்கு தெரியாம அவங்கவுங்க வேலையை மட்டும் சும்மா பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. இதே பம்பு கம்பெனியில் வந்து பிஎஸ்சி அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்பெனியில் இருக்கக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆர்கனைசேஷனோட விஷனை வந்து அலைன் பண்ணிட்டாங்க. இது மூலமா இப்போ வந்து இந்த கம்பெனி சவுத் இந்தியாவிலே ஒரு மிகப்பெரிய பம்பு மேனுஃபேக்சரிங் கம்பெனியா மாறி இருக்கு. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா பர்ஃபார்மன்ஸ் கிளாரிட்டி. இது மூலமா ஒரு ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய மேஜர் 4 பர்ஸ்பெக்டிவ், அதாவது ஃபைனான்சியல், கஸ்டமர், இன்டர்னல் ப்ராசஸ், லேர்ன் அண்ட் க்ரோத், இது எல்லாத்துலேயுமே கீ பர்ஃபார்மன்ஸ் இண்டிகேட்டர் அதாவது கேபிஐஎஸ் வந்து கிளியரா வந்து டிஃபைன் பண்ணிடுவாங்க. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா இம்ப்ரூவ்டு கம்யூனிகேஷன். பிஎஸ்சி வந்து ஒரு ஆர்கனைசேஷன்ல ஸ்ட்ராட்டஜிக் கம்யூனிகேஷன் டூல் கொடுக்கறதுனால அந்த ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து எம்ப்ளாயிஸ்க்கு வந்து எஃபெக்டிவா கம்யூனிகேஷன் வந்து கொடுத்து ஆர்கனைசேஷன் கோலை வந்து எஃபெக்டிவா எக்ஸ்பிளைன் பண்ணி அந்த ஆர்கனைசேஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கிற மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வைக்க முடியும். நெக்ஸ்ட் இம்பாக்ட் பேலன்ஸ்டு டிசிஷன் மேக்கிங். இது மூலமா ஒரு ஆர்கனைசேஷன்ல ப்ராஃபிட் பேஸ்டு டிசிஷனை மட்டும் என்கரேஜ் பண்ணாம கஸ்டமர் சாட்டிஸ்பிகேஷன், இன்டர்னல் எஃபிஷியன்சி அண்ட் எம்ப்ளாயி டெவலப்மெண்ட்ஸுக்கு தேவையான டிசிஷனை என்கரேஜ் பண்ணலாம். இதனால ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டா இருக்கட்டும், குவாலிட்டியா இருக்கட்டும், ரெண்டையுமே வந்து நம்ம பேலன்ஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் இம்பாக்ட் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட். பிஎஸ்சி வந்து ஒரு ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய பர்ஃபார்மன்ஸை வந்து ரெகுலரா மானிட்டர் பண்றதுக்கு சப்போர்ட் பண்ணுது. இது மூலமா அந்த ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய கேப்ஸா இருக்கட்டும், இல்லைன்னா லிமிடேஷன்ஸா இருக்கட்டும், இதை வந்து ஐடென்டிஃபை பண்ணி அந்த ப்ராசஸை வந்து கண்டினியூஸா இம்ப்ரூவ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. நெக்ஸ்ட் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா அக்கௌண்டபிலிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அண்ட் ஃபைனல் இம்பாக்ட் பார்த்தீங்கன்னா மெசரபிள் ஸ்ட்ராட்டஜி எக்ஸிகியூஷன். இது மூலமா யூஸ் பண்ணாத ஒரு ஸ்ட்ராட்டஜியை வந்து கன்வெர்ட் பண்ணி ஆக்ஷனபிள் அண்ட் மெசரபிள் கோலா வந்து மாத்தி கொடுக்குது. இந்த இம்பாக்டை பொறுத்தவரை இப்போ ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பிளானிங் இருக்கு, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸிகியூஷன் ப்ராசஸ் இருக்கு. இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட அந்த கேப் எல்லாமே இது வந்து ஃபில் பண்ணிட்டு ஒரு பிரிட்ஜா, ஒரு பாலமா வந்து செயல்படுது. பிஎஸ்சி வந்து ஒரு டேஷ்போர்ட் மெத்தட் தான், அதாவது டேபிள்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க, இல்லைன்னா கிரிட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இதனால ஆர்கனைசேஷன்ல இருக்கக்கூடிய லீடர்ஸ் வந்து டேட்டா ட்ரிவன் டிசிஷனை வந்து ஃபாஸ்டா வந்து உருவாக்கிக்க முடியும்.